வணக்கம், உங்கள் வைகை மீனவன். எங்கள் மாமே காலையில் 5 மணிக்கு ஆளை கூட்டுக்கு வந்து தோட்டத்தில் பாத்தி போட்டுக்கிருக்காரு. விவசாயம் பார்க்கறது லேசான வேலை இல்லை. அதேமாதிரி நண்பர்களே, போன விவசாயம் மிளகா போட்டிருந்தாரு, விலை இல்லை அப்படின்றதுனால ஒரு எடுப்பு எடுத்துட்டு எவ்வளவு நட்டமாயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு காய் பூமிக்கு உரமாகட்டும் விட்டாரு. இந்த பாத்தி போடுறது தனி கலப்பா. அவர் ஒரே நேரம் எப்படி எடுத்து போகிறாருன்னு பாருங்க. இவர் இன்ஜினியரிங் படிக்கல, எதுவும் படிக்கல. ஆனால் குனிஞ்சதால் நிமிராமல் மம்மிட்டியை பிடிச்சவர் எவ்வளவு நேர்மையாக நேர்த்தியாக ஒரே நேரம் பாத்தி போடுறாரு. ஒரு கோடு போடலை, கை பிடிக்கல. விவசாயிகளின் திறமையே தனித்திறமை தான். இல்லை மாமா, இப்போ அடுத்து இப்போ பாத்தி போடுறீங்கல்ல, அடுத்து என்ன வெள்ளாமை போட போகிறீங்க? வெங்காயம் விலையே இல்லைன்னாங்களே. அதை காலையில் 7 மணிக்கு 5:30 எந்திரிச்சு வந்துட்டாங்க. 5:30 எந்திரிச்சு வச்சாங்க. அவங்க 10 அவங்க 2 பிள்ளை ஊற்றி வச்சுருக்காங்க. அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், சாப்பாட்டுக்கு வேணும். அவங்களுக்கு நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும். ஆனால் போன வெள்ளாமை விவசாயம் நட்டம் தானே, நல்ல நஷ்டம். ஒரு நாள் 5 வருஷமாக நஷ்டம். பச்சை வேலைக்கு ஆள் கிடைக்கல, சம்பளம் உரம் விலையை வச்சு போகிற பொருளுக்கு விலை கிடையாது. ரேஷன் கடையில் போய் பரிசீலிக்க நாங்கள் விளைய வைக்கிற அரிசி நாங்கள் வாங்குறதுக்கு ரேஷன் கடையில் போய் அதுக்குள்ள கயிறாக வேற கன்றாக வேற 10 கிலோ அரிசி வாங்குறதுக்கு ஒரு நாள் பொழுது விலை கிடைக்கிறாங்க. இல்லை மாமா, வேண்டாம். இந்த இதில் வந்து அரசியல் அந்த இது வேண்டாம். வெக்கை கடை இருக்கு, சரி சரி கடாவில் இருக்கு. இது இப்போ பாத்தி போடுறீங்கல்ல, பாத்தி போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் எவ்வளோ வரும்? 700 ரூபா. 700 ரூபா. இப்போ எத்தனை பேர் பாத்தி போடுறாங்க? 10 பேர். அப்போ நடவு நடுறதுக்கு 10 பேர். அவங்க சம்பளம் 400 ரூபா. இப்போ விதைக்காய் எவ்வளோ விற்கிது? 1 கிலோ விதைக்காய் இப்போ 50 ரூபா. என்னங்க ரோட்டில் கிலோ 10 ரூபா 15 ரூபான்னு விற்றுருக்காங்க. விதைக்காய் வச்சு இருக்கு வச்சு 60 நாள் கழிச்சு கொண்டு வரது காய். அதனால பச்சை காய் எடுத்து போனால் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சம்சாரிகிட்ட வாங்குறது 10 ரூபா. வியாபாரி திருப்பி நம்ம சம்சாரி விளைய வச்ச காய் போய் அவங்க இருப்பு வச்சு கொடுக்குறது.